சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத. உனக்கு ஏதோ பிரச்சனையும் வந்துச்சுன்னா ஒன்று நீ வீட்டை விட்டு ஓடிடுற, இல்லைன்னா இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்குற. இதெல்லாம் ஒரு தீர்வு மாப்பிள்ள, சொல்லு. பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. இந்த வீட்டுல சாப்பிட்டு தங்கிட்டு இருக்கிறவ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம சேலையை திருடுறா. என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த புடவைய நான் திருடி வச்சிருக்கேன்னு என் மேல பழி போடுறாமா. அவ அப்படியா சொன்னா? வாடி என் கூட வா சொல்றாங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டி. நல்ல பூசணிக்காக்கு வரைஞ்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உன்ன திருடிங்கறாளா அவ? டேய் ஜப்பான் மூஞ்சிக்காரி, வாடி வெள்ள. வாடிடா. என்ன என்ன என்னவா? யாரு உன் சேலை எடுத்தா? உங்க பொண்ணுதான், வேற யாரு? இது உனக்கே நல்லா இருக்குதா? எங்க கொடியில நீ என்ன திருடி உன் துணியை காய போட்ட? நான் தான் அதை எடுத்து அயன் பண்றதுக்கு கொடுத்தேன். ஓஹோ, அப்ப நீங்க தான் திருடுனீங்களா? போட்டேன்னா வாயில இருக்கிற பல்ல அத்தனை கீழே விழுந்துரும் சொல்லிட்டேன். யார பார்த்து திருடிங்கிற? என் பொண்ணோட புடவைன்னு நினைச்சு எடுத்து அயனுக்கு கொடுத்தேன். அது ஒரு தப்பா? அதுக்காக என் பொண்ணை நீ திருடின்னு சொல்லிடுவியா? அம்மா சொல்லுடே. ஏமா திரும்பவும் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க? நீ சும்மா இருமா. உனக்கு என்ன தெரியும்? நம்ம கவிதாவோட புடவைன்னு நினைச்சு நான் எடுத்து அயனுக்கு கொடுத்தேன். அதுக்கு போய் இவ்வளவு போய் திருடிங்கிறா இவ. ஏன் சாரி எடுத்தா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமா, அப்படியே பட்டு பீதாம்பர சேலை தங்கத்திலேயே இழைச்சு வச்சிருக்கிற. ஏய், எங்க கொடியில எதுக்குடி நீ வந்து துணியை காய போட்ட? அதுல என்ன பேர் எழுதிருக்கு? உங்க கொடி எங்க கொடின்னு? ஆமாண்டி, அது எங்க கொடிதான். இத்தனை நாள் இந்த வீட்டுல இருக்க உனக்கு தெரியாதா? நான் உனக்கு புதுசா சொல்லி தரணுமா? இந்த பாரு, அதுவும் இல்லாம என் பரம்பரைக்கு இந்த திருட்டு புத்தி எல்லாம் வராது தெரியுமா? நான் உன் அப்பட மாதிரி நினைச்சுக்கிட்டியா? கேவலண்டே சரி. இந்த ஊருக்கு கஞ்சிக்கு கூட வழி இல்லாம பிச்சை எடுக்காத குறையா வந்தான் உன் அப்ப. எல்லாரையும் ஏமாத்தி சுருட்டி இந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டு கொளுத்து போயிருக்கான். எதுக்கு இப்ப தேவையில்லாம மத்தவங்கள பத்தி பேசுறீங்க? ஐயோ, மாப்பிள்ளைக்கு இன்னும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. இன்னும் உப்பாளி நிறைய போட்டுட்டாளா திங்கிற சோத்துல? அம்மா, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இதோட இந்த பேச்சை விட்டுடுங்க. விட முடியாதியா? எப்படியா விட முடியும்? தேவையில்லாம என் பொண்ணை போய் திருடின்னு சொல்லிருக்கா உன் பொண்டாட்டி. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டி இவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல நடக்கிறதே வேற. ஒரு திருடி கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறதா? தம்பி, மா, இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். வைஜெயந்தி உள்ள போ. உள்ள வந்துட்டா பெருசா. அம்மா, கைய நீட்டுற வேலை எல்லாம் வேணாம். நல்ல புருஷன் கொண்டாடிக்கு ஏத்த மாதிரி நல்ல ஜாடிக்கு ஏத்த மோடிதான். லட்சுமி, லட்சுமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொன்னா கோச்சுக்குவ. பானு பக்கம் பேசுறேன்னு நினைப்ப. சரி விடு, நான் வரேன். நில்லு. என்னமோ சொல்ல வந்தேன்னு சொன்னேன்ல, சொல்லு. இல்ல, கோச்சுக்க கூடாது. நீ விஷயத்த முதல்ல சொல்லு. நான் கோச்சுக்கிறேன்னா இல்லையான்னு அப்புறம் முடிவு சொல்றேன். சொல்லு. உன் பையன் ஊர்ல இருந்து வந்தா ஒன்னு சொந்தமா தொழில் பண்ணணும், இல்ல அவங்க அப்பா பேங்க் மேனேஜர், அவங்க கிட்ட சொல்லி ஏதாச்சும் வேலை பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு மாமியா வீட்டுல போய் உட்கார சொல்றது நல்லாவா இருக்கு? அந்த வீட்டை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்க எல்லாரும் ஒண்ணு ஒரு ரகம். அந்த கூட்டத்துல போய் நம்ம புள்ள எதுக்கு? சரியா இல்லைன்னு எனக்கு படுது. ஏன் இதுல என்ன இருக்கு? அது என் மருமகளோட வீடு தானே. அங்க போய் அவங்க தங்கத்துல என்ன பிரச்சனை வரும்? அவனுக்கும் அந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நீ சொல்றது உனக்கே நல்லா இருக்கா? இப்ப நீயும் உன் புருஷனும் இருக்கீங்க. அவரை கூட்டிட்டு போய்
உங்க அப்பா அம்மா வீட்லயும் உங்க அண்ணன் தம்பி வீட்லயும் உட்கார வைக்கிறது மரியாதையாவா இருக்கும்? என்ன அவளை போட்டு குழப்பிட்டு இருக்க? நான் ஒன்னும் குழப்பல சாமி. ஏதோ என் மனசுல பட்ட நல்ல காரியத்தை சொன்னேன். என்ன சொன்ன? உங்க புள்ள அந்த வீட்டுல போயிருக்கிறது அவளை நல்லது இல்லைன்னு சொன்னேன். 1000 இருந்தாலும் நீங்க ஒரு பேங்கு மேனேஜர். உங்க புள்ள போய் மாமியார் வீட்டுல வீட்டோட மருமகனை போறது என் மனசுக்கு சரின்னு படல. இப்ப அங்க இருக்கிறது யாரு? அந்த சிவஞானமும் மீனாட்சும் தானே. மத்த எல்லாரும் எப்ப எந்த மாதிரி நடப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம புள்ள போய் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைங்க, அப்புறம் அங்க என்ன நடக்கும்? யாருக்கு அசிங்கம்? ஏற்கனவே நம்ம பிள்ளைய அந்த வைஜெயந்தி கண்டபடி பேசியிருக்கா, கேவலப்படுத்தியிருக்கா. இன்னைக்கு அந்த வீரமணி உங்க கூட நல்லபடியா நடந்துக்கிறாரு, நீங்க அங்க போ சொன்னா அப்புறம் நாளைக்கு உங்களுக்குள்ள மனகசப்பு ஆகாதா? அது பிள்ளைய பாதிக்கும்ல. அத நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? எதுக்கும் பானுகிட்ட ஒரு வார்த்தை பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு படுது. இத அவகிட்ட போய் பேசுறதுல என்ன இருக்கு? அந்த பொண்ணு தான் இன்னைக்கு வரைக்கும் சம்பாரிச்சு உங்களை கூட வச்சு பாத்துக்குது. இப்ப உங்க பையன் எங்க வந்து உங்க மூலியமா தொழில் பண்ணாலோ இல்ல வேலைக்கு போனாலோ பானு இளங்கோவும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்து ஒத்துமையா செய்யட்டுமே. அதை விட்டுட்டு புள்ளைய கொண்டு போய் மாமியா வீட்டுல அட வைக்கிறது நல்லாவா இருக்கு? சொல்லுங்க. இப்ப நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவ தான். ஆனா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா சுருக்குன்னு ஒரு கோவம் வருது. கிளம்பி ஊருக்கு போயிடுறேன். எனக்கே அப்படிங்கிற போது அந்த வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கிற பையன் அங்க போய் உக்காந்துக்கிட்டு 4 பேர்கிட்ட பேச்சு வாங்கணுமா? நம்ம புள்ள ராஜா மாதிரி வந்துட்டு அப்புறம் அங்க போனா கௌரவமா இருக்கும். இது தோத்து போயில வருது. அப்படி இருக்கும்போது நம்ம புள்ள அங்க போயிருந்தா அவங்க ஏழை நம்ம நினைக்க மாட்டாங்களா? அந்த வீட்டுல இந்த கவிதா புருஷன், அவன் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ். அவன் அங்கேயே தண்டசோரா இருக்கிறான்னு உமா லட்சுமி கிட்ட பேசி நானே பல தடவை கேட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம பிள்ளை 4 பேர் பேசுனா நமக்கு தாங்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ உங்க வீட்டு உப்ப தங்கிறேன், அந்த நன்றியில சொல்றேன். எதுவா இருந்தாலும் யோசிச்சு கலந்து பேசி முடிவெடுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் உங்க இஷ்டம். வாரேன். அவர் ஊர்ல இருந்து வரப்போ அவரை ஏர்போர்ட்ல போய் கூட்டிட்டு நேரா எங்க வீட்டுக்கு போய் பையங்கையுமா இறங்கிடுறோம். அப்பதான் எல்லாம் சரியா வரும். இல்ல உமா, கொஞ்சம் யோசிக்கணும். அத்தை, இப்ப அங்க போய் நீங்க இறங்கினா உங்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்க நிலைமையில யார் இருக்கா சொல்லு பாப்போம். நான் தான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டேனே அத்தை, அங்க வந்து இருக்க போறோம்னு. இல்ல உமா, அங்க போய் நீ இருக்கிறது வேற, இளங்கோவோட போய் தங்கறது வேற. அது உன் வீடு. அங்க நீ போனா உனக்கு மரியாதை கிடைக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அந்த வீட்டு மாப்பிள்ள, அவன் அங்க போய் உட்கார்றது சரியா இருக்குமா? அவர் என்ன அங்க சும்மாவா உட்கார்ந்துட்டு இருக்க போறாரு? எங்க அண்ணன் அவருக்கு கடையில ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கட்டும், அவன் இங்கேருந்து போய் அந்த வேலையை பார்த்துக்கட்டுமே, அது கௌரவமா இருக்கும்ல.
என்ன மாமா அத்தை இப்படி பேசுறாங்க? ஏன் அத்தை, அங்க தங்கினா தானே சொத்து நம்ம கைக்கு வரதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னேன். இந்த பார், உனக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்க பிரிச்சு உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க போறாங்க. இல்ல அவங்க உங்ககிட்ட கொடுக்காம அவங்களே ஆளணும்னு நினைச்சா அவங்க கிட்ட இருந்து நம்ம பறிக்கவும் முடியாது. அதனால இதுல நீ அங்க போய் உட்கார்ந்துகிட்டு சண்டை போடணும்னு நினைக்கிறது எனக்கு சரியாவே படலவுமா. இன்னும் சொல்லணும்னா அவங்க முன்னாடி நாம மரியாதையா கம்பீரமா நடந்துக்கிட்டா அவங்களுக்கும் நம்ம மேல மதிப்பு வரும்ல. 1000 தப்பு பண்ணாலும் அந்த சரவண தொழில்னு வரும்போது தனியா தானே போனான். அதே மாதிரி தனியா சுயமா தொழில் பண்ணாதானே ஓ புருஷனுக்கு கௌரவம். என்ன மாமா எல்லாம் கூடி வர நேரத்துல அத்தை இப்படி பேசுறாங்க? எனக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நீங்க அந்த வீட்டுக்கு போறதுல உங்களுக்கு எந்த விதத்திலையும் மரியாதை குறைவு வந்துடக்கூடாதுன்னு நானும் யோசிக்கிறேன்மா. இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த போதெல்லாம் சரி சரின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப போய் இப்படி பேசுறீங்க? யார் உங்களை இப்படி குழப்பி விட்டாங்க? என்ன பானு சொன்னாங்களா? திடீர்னு 2 பேரும் பொண்ணு பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன உமா முட்டாள்தனம் பேசிட்டு இருக்க? பானு இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தான் யோசிக்க சொன்னேன். ஏய் யார் நீ? இந்த வீட்ல வேலை செய்யற ஆளு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வாய் கொழுப்பு? பேசாம வாயை முட்டிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல மூட்டை முடிச்சா கட்டிட்டு ஓடிடு. அத நீ சொல்லக்கூடாது. எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறது பானு. அது சொல்லட்டு நான் போறேன். நீ சொல்லாத. ஏய் என்ன நீ பேச்சுக்க பேச்சு திரும்ப பேசிட்டே இருக்க? ஏய் சின்ன பொண்ணு, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? சின்ன பொண்ணு உள்ள போன்னு சொல்றாங்கல்ல, போ போ. ஒன்னு சொல்லிட கூடாது. உடனே என்ன புடிச்சுக்கீங்க. இந்த பாரு உமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி சொல்றதுதான் சரி. உங்களை நாங்க அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லல. போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. நீயும் எழுங்காவும் அங்க தங்குற வேலையே வேண்டாம். அங்க சூழ்நிலை சரியா இருக்கும்போது நீங்க 2 பேரும் அங்க போய் உட்கார்ந்து சொத்தை பத்தி பேசுங்க. போய் போய் அந்த சின்ன பொண்ணு பேச்சு கேட்டுட்டு பேசுறீங்கல்ல? அம்மா, சின்ன பொண்ணு சொன்னதுக்காக உங்ககிட்ட நாங்க அப்படி பேசுறதுக்கு நாங்க முட்டாள் கிடையாது. நாங்களும் நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு தானே பேசுவோம். இல்லத்த, நாங்க போய் அங்க தங்கி இருந்தாதான் எல்லாம் சரியா வரும். உமா, நீ இந்த மாதிரி அடம் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நாளைக்கு அந்த வீட்டுல போய் தேவையில்லாம பிரச்சனை வந்து அசிங்கப்பட்டு அதை குறை பேசிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு தான் சங்கடமா போகும். ஓ, இப்போ உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? சரி அத்த, அப்படி எங்களுக்கு எந்த அசிங்கம் வந்தாலும் கூட நாங்க எங்கேயோ போறோம். இங்க உங்களை தேடி வரல, போதுமா? இந்த தடவை நாங்க விட்டுட்டா அப்புறம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். நீங்க இப்படி திடீர்னு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா உங்களை மாதிரி என்னால மாற முடியாது அத்தை. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம். என்னங்க பொம்மையை என்கிட்ட கொடு. கொடுக்க மாட்டேன். பொம்மையை என்கிட்ட கொடு. என் பொம்மையை கொடு. கொடுக்க மாட்டேன்ல. பொம்மையை கொடு. என் பொம்மையை கொடு. கொடுன்றல. நான் கொடுக்க மாட்டேன். நான் விளையாட போறேன். போ. பொம்மையை கொடுன்றல. போ, கொடுக்க மாட்டேன். புரியல இல்லையா? அடடடா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன வேணும் உனக்கு? அவன் என் பொம்மையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாமா. ஏய் அம்மா, இதை எனக்காக தானே வாங்குனீங்க, நான் தர மாட்டேம்மா. ஷோ, ஏன் இதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க 2 பேரும்? கூட பிறந்தவங்க இப்படியா சண்டை போட்டுக்குவீங்க? விட்டு கொடுத்து அமைதியா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விளையாடணும். ஏமா கூட பிறந்தவங்களோட சண்டை போடக்கூடாதா? கூடாது. எப்பவுமே ஒற்றுமையா அன்பா இருக்கணும். ஏமா, எப்ப பார்த்தாலும் பெரிய மாமா வீட்ல மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அது வேற பாப்பா. அது வேற, இது வேற. அது பெரியவங்களோட சண்டை. அவங்க சொத்துக்காக சண்டை போட்டுக்கறாங்க. அதே மாதிரி நாங்களும் பொம்மைக்காக சண்டை போட்டுக்கிறோம்.
ஐஸ்வர்யா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. அம்மா சொல்றல. சரி, போய் ஒழுங்கா உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணு. போ போமா. நீயும் போ, பொம்மை வச்சுட்டு போங்க. போ. அக்கா அக்கா வா உமா, உள்ள வா. ஏய், உட்காரு உமா, உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். உனக்கு என்னக்கா, ஜாலியா எதுலயும் கலந்துக்காம ஒதுங்கி இருக்க. என் பாடுதான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன், உனக்கு என்ன? எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதக்கா. அந்த வீட்டில் சொத்தை பிரித்து தர மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி வாயும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேற என் மாமனார் வீட்டில் வந்தாவா என் வீட்டில் இருந்து எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிறேன். என் புருஷன் வேற சீக்கிரம் ஊர்லேருந்து வராரு. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. உமா, நான் சொல்றத தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அவங்க சொத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ, அதை எதிர்பார்க்காம நாம நம்ம கையை ஊனிதான் மேல வரணும். அதை விட்டுட்டு அவங்க கையை எதிர்பார்த்தா நம்ம முன்னேற முடியாது உமா. ஆமாக்கா, நீ ஏன் சொல்ல மாட்ட? 1000 சண்டை போட்டாலும் உன் புருஷன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாருல்ல, அதை வச்சு நீ உன் குடும்பத்தை ஓட்டுற. நான் அப்படியா? அவர் சம்பாதிக்கிறாருன்னு நான் பேசல. அவர் சம்பாதிக்காம சும்மா உட்காந்துருந்தாலும் இப்படிதான் நான் பேசுவேன். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கறது தப்பு. சரிக்கா, அதெல்லாம் விடு. இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? அம்மா நகையெல்லாம் இருக்குல்ல, உன் பங்கு என் கல்யாணத்தப்போ உனக்கு கொடுத்துட்டாங்க. என் பங்கு இன்னும் அங்கேயே தானே இருக்கு. அதை கேட்டு போனப்போ மீனாட்சி எடுத்து தரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்க மற்றவங்க தான் சண்டை போட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. மீனாட்சி அண்ணியும் அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. அந்த நகை எனக்கு வேணும்க்கா. எனக்கு மட்டும் அம்மா நகையை வச்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? நானும் அவங்க வயிற்றுல பிறந்த பொண்ணு தானே. அம்மா நகைலாம் பொண்ணுங்களுக்கு தான் சொல்லுவாங்க. உமா, அது அந்த காலத்துல சொத்தை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பொம்பளை பிள்ளைங்களுக்கு நகைன்னு பிரிச்சு வச்சாங்க. ஆனா இப்ப அப்படியா? 2 பேருக்குமே சம பங்கு இருக்கு. உனக்கும் சொத்து வரப்போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்ப இந்த நகை பிரச்சனையை கிளப்புற? ஆமாக்கா, நீ ஏற்கனவே உஷாரா என் கல்யாணத்தப்போ உன் பங்கெல்லாம் வாங்கிட்ட. நீ இப்படிதான் பேசுவ. சி, வாய் மூடு. நான் ஒண்ணு எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு எதையும் வாங்கல. அவங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே என்கிட்ட கொடுத்தாங்க. ஏதோ இவங்க அப்பா பொறுப்பா இல்லாதப்போ இவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த நகை தான் எனக்கு கை கொடுத்துச்சு. நம்மள மாதிரி நடுத்தர குடும்பம்லாம் நகை வச்சிருக்கிறது போட்டு அழகு பாக்குறதுக்கு இல்ல, அப்பப்ப இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் கை கொடுக்கும் தான். எப்படியோ ஒண்ணு உனக்கு கொடுத்தாங்கல்ல, ஆனா எனக்கு எதுவுமே செய்யலையே. இப்ப நீ சொன்ன அதே நிலைமையில தான் நான் இருக்கேன். என் புருஷனுக்கு வேலை இல்லை, மாமனார் வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. நம்ம வீட்டுல கடைக்குட்டின்னு சொல்லி சொல்லி கடைசியில என்ன செல்ல காசா நிக்க வச்சுட்டாங்க. அழாத உமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? அக்கா, எனக்கு அம்மாவோட நகை வேணும்க்கா. அது மீனாட்சி அண்ணிக்கிட்ட தான் இருக்கு. அது அந்த வீட்டுல போய் கேட்டா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி என்னை கண்டுக்காம விட்டுடுறாங்க. ப்ளீஸ்க்கா, எனக்கு நகையெல்லாம் வாங்கித்தாக்கா. மீனாட்சி அண்ணிக்கிட்ட கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆனா அதை கொடுக்க விடாம கூட இருக்கிறவங்க எல்லாம் சதி பண்றாங்க. நீ அண்ணிக்கிட்ட பேசி எனக்காக வாங்கித்தாக்கா. சரி, நீ அழாத, நான் பேசுறேன். அம்மா, நாங்க வந்து பொம்மைக்காக சண்டை போட்டுக்கிட்டோமே, அதே மாதிரி தான் இந்த நகையா?
ஹே, என்ன பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு நின்னு கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உங்களை ஹோம்வொர்க் தானே செய்ய சொன்னேன். போங்க, உள்ள போங்க. இல்லம்மா, நீங்க கூட பிறந்தவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் கேட்டேன். அம்மா, நானும் ஐஸ்வர்யாவும் இப்ப பொம்மைக்கு சண்டை போட்ட மாதிரி பெரியவங்க ஆன உடனே சொத்துக்காக சண்டையை போட்டுக்கோமாமா? அப்படியெல்லாம் இல்ல கபிலா. சொல்றேன்ல, போங்க, போய் உள்ள போய் படிங்க. கபிலா, உள்ள போ. பாத்தியோம்மா, நாம இப்ப சண்டை போடுற குணத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் இதை கத்து கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி, நீ கவலைப்படாத, நான் அன்னிக்கிட்ட பேசுறேன், சரியா? சரி இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓ, எது தேவையில்லாத விஷயமா? அன்னைக்கு கூட கடைக்கு போய் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னமும் அந்த கடையில எனக்கு பங்கு இருக்கு. சரவணனுக்கு தான் அந்த கைராசி வீட்டுல சம பங்கு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவர் அமைதியா இருக்காரு? ஏதாவது பிரச்சனை பண்ணி அவர் பங்கு அவர் வாங்க வேண்டியதுதானே?